எஸ் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ரொம்பவே சூப்பர் கூலான ஒரு சிசி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சிசியை நீங்கள் எந்த வீடியோவிலாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லவ் எடிட் ஆர் பேடாஸ் எடிட் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிசி தான் இது. ரொம்பவே சிம்பிளான சிசி தான். ரொம்ப சிம்பிளான எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படி என்னென்ன சிம்பிளான எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கான வீடியோவில் காட்ட போகிறேன். வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். தென் வீடியோட எண்டில் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது. சின்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறத ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது வந்து உங்களை பொறுத்து தான் இருக்குது. சின்னதோ பெருசோ ஏதோ ஒன்று. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. எஸ் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ எடுத்துக்கோங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. தென் இமேஜ் அண்ட் வீடியோ போயிட்டு ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ண இமேஜ், அதாவது வீடியோவில் காமிச்ச இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். வீடியோவில் காமிச்ச இமேஜ் எடுத்துக்கிறேன். தென் வந்துட்டு ஷேப்ஸில் வந்துட்டு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணிக்கிறேன். 3 டாட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். தென் எஃபெக்ட்ஸ் போகிறேன். ஆட் எஃபெக்ட் போகிறேன். ஆட் எஃபெக்ட் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் சர்ச் பண்ணுங்கள். எஸ், காப்பி பேக்ரவுண்ட் எடுத்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்டாங்கிளில் வந்து பேக்ரவுண்ட் இருக்கிறது அப்படியே காப்பி ஆகிரும். தென் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட் போங்க. இது ஃபஸ்ட்டு இருக்கிற எஃபெக்ட் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. எஸ், ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கிட்டேன். தென் பிரைட்னஸ் வந்து ஒரு 3% கொடுத்துக்கிறேன். தென் கான்ட்ராஸ்ட் வந்து நல்லாவே கொடுத்துக்கிறேன், கிட்டத்தட்ட 15%. எஸ், தென் ஆட் எஃபெக்ட் கொடுக்குறேன். ஆட் எஃபெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கலர் லைட் போகிறேன். இங்கே என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இங்கே எஸ் இந்த இருக்குது சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ். சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் வந்துக்கோங்க. ஒரு 6% கொடுத்துக்கிறேன். எஸ், ஓகேன்னு நினைக்கிறேன். 6% கொடுத்துக்கிறேன். தென் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்ஸ் பிளர் ஆட் பண்ண போகிறேன். எஸ், வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதை வந்து நல்லாவே கம்மி பண்ணிக்கிறேன். எஸ், தென் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஐயோ இப்போ என்ன ஆட் பண்ணணும்னு மறந்துட்டேன். எஸ், எஸ் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஷார்ப்பன் சர்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ரேடியஸ் வந்து கிட்டத்தட்ட 2.1 வச்சுக்கோங்க. தென் இதை நல்லாவே கம்மி பண்ணுங்கள். எஸ், 0.25 வச்சுக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். தென் மறுபடியும் ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ணுங்கள். 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. தென் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு காப்பி பேக்ரவுண்ட் மறுபடியும் கொடுத்துக்கோங்க. எஸ், இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு எஸ் கிரேடியன்ட் ஓவர்லே ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டில் வந்து ஒயிட் வச்சுக்கோங்க. தென் செகண்டில் வந்து பிளாக். நார்மலில் இருக்குது, இதில் வந்து மல்டிப்ளை கொடுத்துக்கோங்க. எஸ், சேம் திங். எஸ், எஃபெக்ட்ஸ் போங்க. அப்புறம் ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு எக்ஸ்போசர் அண்ட் காமா ஆட் பண்ண போகிறோம். எஸ், எக்ஸ்போசர் அண்ட் காமா. எக்ஸ்போசர் வந்து கிட்டத்தட்ட நான் 89 வரைக்கும் வச்சுக்கிறேன். 90 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காமா வந்து கம்மி பண்ணுங்கள். எஸ், 765 நான் அதில் வச்சுருந்தேன். எஸ், சேம் 765 இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரெக்டாங்கிள் ஆட் பண்ண போகிறேன். பட் திஸ் டைம் வேறு மாதிரி இருக்க போகுது. தென் கலர் அண்ட் ஃபில் வந்துக்கோங்க. கலர் அண்ட் ஃபில் வந்ததுக்கப்புறம் இந்த 3வது இருக்கிற ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிளாக் வந்து நான் கீழே கொண்டு வந்துக்கிறேன். அப்புறம் எஸ், இதுதான். இதை போயிட்டு பிளெண்டிங்கில் போயிட்டு மல்டிப்ளை கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் நல்லாவே கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். எஸ், கிட்டத்தட்ட 30% வரைக்கும் வச்சுக்கிறேன். ஓகே, ஃபைன், கரெக்டாக இருக்குது. தென் லாஸ்ட்டாக ஒன்று தான் 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க.
கொடுத்ததுக்கப்புறம் கலர் அண்ட் ஃபில் போங்க. போனதுக்கப்புறம் இதில் வந்து பிளாக் கலர் செட் பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் அண்ட் ஃபில் போங்க. போனதுக்கப்புறம் இதில் பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். 3 டாட் கிளிக் பண்ணி ஸ்டிச் டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இதில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு தென் பிளிங்க் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எஸ், பிளிங்க். இதில் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட ஒப்பாசிட்டி வந்து நல்லாவே கம்மி பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட 10%. எஸ், கரெக்டாக வந்திருக்கு. சூப்பரான ஒரு சிசி கிடச்சிருச்சு. ஓகே கேஸ், இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த சர்ப்ரைஸ் சொன்னீங்க, என்ன சர்ப்ரைஸ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை நீங்கள் வீடியோ பார்த்துட்டீங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோவோட அதாவது இந்த சிசியோட XML வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எண்டு கார்டு போட்டு கிளம்புறேன். பை பை.